ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2025 வெளியான ஜென்டில் விமன் அப்படின்ற ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட் இருக்கக்கூடிய கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, பூரணி அப்படின்ற ஒரு பொண்ணு அரவிந்த் அப்படின்ற ஒரு நபரை திருமணம் பண்ணி ஒரு ஃபிளாட்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆரம்ப கால வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் பூரணியோட ஃப்ரெண்டோட சிஸ்டர் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக இந்த ஊருக்கு வரதா சொல்லி இருந்திருக்காங்க. அவங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு போற வரைக்கும் நம்ம வீட்டில் ஸ்டே பண்ண வச்சுக்கலாமா அப்படின்னு பூரணி தன்னோட கணவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. பூரணியோட சிஸ்டர் வீட்டுக்கு வந்த முதல் நாளே ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அந்த சம்பவத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான பிளாட்டை காட்டுறாங்க. அந்த பிளாட்ல தான் நம்ம ஹீரோனும் ஹீரோனுடைய கணவரும் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுடைய பேர் தாங்க பூரணி. அதிகாலையில் எழுந்த உடனே பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பிரேயரை பண்ணிட்டு உடனடியே கணவனுக்காக சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதை தொடர்ந்து ஹீரோனுடைய கணவர் கண்மொழிக்கிறாருங்க. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாமி கும்பிட்டு இருக்கும் போதே வந்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா பால்காரர் தான் வந்திருக்காரு. ஹீரோனுடைய கணவர் பிரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பி போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காந்து புக் படிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அவர் ரெடியாக போறாரு. உடனடியா அங்க டேபிள்ல கலைஞ்சிருக்கிற நியூஸ் பேப்பர் புக்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோன் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர் என்ன புக் படிக்கிறாரு அப்படின்றதையும் ஹீரோயின் பாக்குறாங்க. உள்ள போனவர் சட்டுன்னு ரெடியாகி வெளியில வந்துடுறாருங்க. அதுக்குள்ள ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா கிளைண்ட் ஒருத்தர் வெயிட் பண்றாரு அப்படிங்கும்போது சாப்பிட்டுட்டாது போங்க அப்படிங்கும்போது இல்ல எடுத்து வை நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ரொம்ப வேகமா இவர் ரெடி ஆகுறாருங்க. கார் சாவியை மறந்துட்டாரு. கார் சாவியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல கார் சாவியை எடுத்துட்டு வந்துட்டு ஒரு 2 வார்த்தை சொன்னாதான் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ சொல்றதுக்கு எதிர்பார்க்கறாங்க. இவரும் ஐ லவ் யூ சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. கணவர் வேலைக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு சமையல் வேலையை தொடங்குறாங்க. அப்படியே டிவி பார்த்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கக்கூடிய கிளாத்தஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி அதை காய போட்டுட்டு வீட்டுல இருக்கக்கூடிய தினசரி வேலைகளை எல்லாத்தையும் இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஈவினிங் ஆகுது. ஹீரோன் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாருன்னு போய் பார்த்தா ஹீரோனோட கணவர் தான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காருங்க. இன்னைக்கு கொடுத்து விட்ட சாப்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது நீ ரசம்னு விஷத்தை கொடுத்தாலும் நான் குடிச்சிருப்பேன், அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்கா அவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க. சாப்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா அதை தவிர மத்த எல்லா விஷயத்தை பத்தியும் பேசுறீங்க. சாப்பாடு எப்படிதான் இருந்தது, நல்லா இருந்ததா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் எப்படா கேரியர் ஓபன் பண்ணுவேன் அப்படின்னு ஆபீஸ்ல இருக்கிற மொத்த பேரும் காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னா பாத்துக்குவேன், அந்த அளவுக்கு உன்னோட சமையல் வேற லெவல் அப்படின்ற மாதிரி புகழ்றாருங்க. ஆக்சுவலா உங்களோட அம்மா தான் சொன்னாங்க உங்களுக்கு மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் மஷ்ரூம் ட்ரை பண்றேன், உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது ஹீரோனோட கணவர் சொல்றாரு அம்மா சொல்றாங்க அப்படின்லாம் பண்ணாத, உனக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணு, நீ என்ன பண்ணாலும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் ஹாப்பியா லவ் பண்ணிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையை நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க அபார்ட்மெண்ட்லயே ஒரு மாமி இருக்காங்க போல. அந்த மாமிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் போயிருக்காங்க. கூடவே அந்த அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கிற இன்னும் சில பெண்கள்லாம் போயிருக்காங்க. அப்படியே அங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டே சமையல் வேலை பார்த்துக்கிட்டே வீட்டுல நடக்கக்கூடிய எல்லா நியாயத்தை பத்தியும் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் குழந்தைக்கு பிளான் பண்ணிருக்காங்களா அப்படின்றத பத்தியும் பேசுறாங்க. ஒரு ஆன்ட்டி சொல்றாங்க கல்யாணமாய் 3 மாசம் தானே ஆகுது, அதுக்குள்ள இதெல்லாம் கேட்கணுமா, 2 வருஷம் கழிச்சு நீங்க குழந்தை பெத்துக்கோங்க, ஒரே ஒரு குழந்தை மட்டும் பெத்துக்கோங்க, லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு ஒரு குழந்தைய பெத்து வளர்க்கறத நினைச்சாலே பயமா இருக்கு அப்படின்ட்டு. மாமி சொல்றாங்க 2 வருஷம்லாம் ஒன்னும் தள்ளி போடக்கூடாது, அது அப்பப்போ பெத்துக்கணும், அது அப்பப்போ நடந்தா மட்டும்தான் அது நல்லா இருக்கும், குழந்தைய தள்ளி போட்டு ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், கடைசி காலத்துல நம்மள பாத்துக்கிறதுக்கு யாரும் வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்க அங்க இருக்கிற ஒரு அக்கா சொல்றாங்க ஏன் குழந்தை இல்லாம ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷமா வாழ்ந்துட முடியாதா, குழந்தை அப்படின்றது பிக்ஸட் டெபாசிட் மாதிரியா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க நிறைய படிச்சு புத்தி பேதலிச்சு போயிருக்கீங்க, ஒரு செடின்னு இருந்தா அது பூத்தாதான் அழகு அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற ஒரு அக்கா சொல்றாங்க நாங்களும் அதான் மாமி சொல்றோம், என்ன உடனே குழந்தை பெத்துக்க வேணாம், கொஞ்சம் டைம் எடுத்து ரஷ் இல்லாம பெத்துக்கோங்க அப்படின்றத தான் சொல்றோம் அப்படின்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம ஹீரோனுக்கு ஃபோன் கால் வருது. அவர் எழுந்துட்டாருன்னு நினைக்கிறேன், நான் போய் காஃபி போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல உன்னோட கணவருக்கு காஃபி போட கூட தெரியாதா அப்படின்னு கேட்க என்னோட கணவருக்கு ஸ்டவ் ஆன் பண்ண கூட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோயின் கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் அவங்க வீட்டு காலிங் பெல் அடிச்சா ஒரு பொண்ணு டோர் ஓபன் பண்றா. உன்னோட கல்யாணத்துக்கு என்னால வர முடியல சாரி அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோனை உள்ள கூட்டிட்டு போறா. யார் இவ அப்படின்ற மாதிரி ஹீரோன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினோட கணவர் 2 காஃபி எடுத்துட்டு வராங்க. இவங்க தான் நான்சி, நம்ம பக்கத்து ஃபிளாட்ல இருக்காங்க அப்படின்னு இன்ட்ரோ பண்ணி வைக்க நாங்களே இன்ட்ரோ ஆயிட்டோம் அப்படின்னு இந்த நான்சி சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோன் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க, நம்ம கணவருக்கு காஃபி எல்லாம் போட தெரியும் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட நான்சி 1 மாசமா அந்த ஃபிளாட்ல இல்லங்க, வெளியூர் போயிருந்திருக்காங்க. என் பொண்டாட்டி சொல்லிட்டே இருப்பா உன் ஃபிளாட்டுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு அப்படின்னு சொல்ல அதை ஏன் கேட்கிற, ஊருக்கு போற அவசரத்துல பால்கனி டோரை லாக் பண்ணாம விட்டுட்டு போயிட்டேன், பால்கனி வழியா உள்ள போன பூனிங்க அட்டகாசம் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்ல நீ சாவியை வாட்ச்மேன் கிட்டயோ இல்ல எங்க கிட்டயோ கொடுத்துட்டு போயிருந்தாலாவது நாங்க செக் பண்ணி இருந்திருப்போம், சரி ஓகே எப்படியும் கிளீன் பண்ணணும்ல, என் பொண்டாட்டியை கூட கூப்பிட்டுக்கோ அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயின் தயங்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க. நான்சி இதை கவனிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியும் வீடு கிளீன் பண்றது தான், ஒரு வேலைக்கார அக்காவை கூப்பிட்டு வச்சு நான் கிளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம ஹீரோயின் வீட்டு வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நான்சி வந்துட்டு போனது நம்ம ஹீரோனுக்கு சுத்தமாவே பிடிக்கல போலங்க. அதுக்கப்புறம் ராத்திரி தன்னோட கணவருக்கு பால் எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு புக்கை தூக்கி போடும்போது அங்க இருக்கக்கூடிய புக்கு கீழே விழுதுங்க. அதை வச்சு நம்ம ஹீரோன் ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீங்க படிக்கிற இந்த புக்ஸ் புத்தரையும் அவரோட எண்ணங்களையும் கீழே தள்ளி விட்டுட்டே இருக்குது. ஆசைகளை வளர்த்துக்காத அப்படின்ற புத்தர் ஒரு பக்கம், அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான ஆட்கள் ஒரு பக்கம் அப்படின்னு மாத்தி யோசிக்கிறாங்களாமாவாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோனுடைய கணவர் சொல்றாரு, மனுஷங்க ஆசைப்படக்கூடாது அப்படின்னு புத்தரும் ஆசை தானே பட்டாரு அப்படின்ட்டு. ஆசை கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசையே படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள லைட்டா ஆர்குமெண்ட் வருதுங்க. அதுக்கப்புறம் சமாதானமா போய் ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில சீக்கிரமாவே எழுந்திருச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அன்றாட வேலைகளை தொடங்குறாங்க. வழக்கம் போல ஹீரோனுடைய கணவரும் ரெடி ஆகுறாரு. ஹீரோயின் தன்னோட கணவருக்காக ஸ்பெஷலா சமைச்ச சாப்பாடை பேக் பண்ணி கொடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு வச்சுட்டு வீட்டில் வாஷிங் மிஷின்ல துணியெல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோனுடைய கணவர் ஷர்ட்ல ஏதோ ஒரு ஸ்மெல் வந்திருக்குங்க. அது என்ன ஸ்மெல் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே போன் அடிக்கிற சத்தம் பார்த்தா ஹீரோனுடைய மாமியார் தான் கால் பண்ணியிருக்காங்க. ஏமா போன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்க, அது இல்லாத வாஷிங் மிஷின்ல துணி ஓடிட்டு இருந்துச்சா அதான் சத்தம் கேட்கல அப்படிங்கும் போது, அப்படி இல்ல நீ திருப்பி கால் பண்றதே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, என்னோட கணவர் எனக்கு ரீசார்ஜ் பண்ணவே இல்லாத அதனால தான் என்னால் கால் பண்ண முடியறது இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அத்தை விட செடிங்களுக்கெல்லாம் ஒழுங்கா தண்ணி ஊத்துறியா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அதெல்லாம் ஊத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி என் பையன் கொஞ்சம் சென்னையில் வளர்ந்த பையன் அப்படி இப்படி தான் இருப்பான், அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்க ரெண்டு பேருக்கும் டைம் சரியில்லைன்னு வேற சொல்லியிருக்காங்க. நீ வார வாரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துரு, ஏதாவதுனா தயங்காம எனக்கு கால் பண்ணு சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு ஹீரோனும் கேட்டுக்கிறாங்க. ராத்திரி ஹீரோனோட கணவரை உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு ஹீரோன் ஒரு விஷயத்த கேட்கறாங்க. என்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சி இங்க இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக வராலாம், அதனால இங்க தங்க வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு என்ன வர வச்சு தங்க வச்சுக்க, அது மட்டும் இல்லாம எனக்கு பெங்களூர்ல ஒரு 3 நாள் வேலை இருக்கு, நான் போயிட்டா உன்னை எப்படி தனியா வர்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன், அவ வந்தா உனக்கும் துணையா இருக்குல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோனுடைய கணவர் சொல்றாருங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோனுடைய கணவர் எந்திரிச்சு பிரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அப்போ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்கும். ஹீரோயின் போய் ஓப்பன் பண்ணா வீட்டுக்கு தீபிகா தான் வந்திருப்பாங்க, அதாவது ஃப்ரெண்டோட சிஸ்டர். ஹீரோனோட கணவர் ரெடி ஆகிட்டு வெளியில் வராரு. ஹீரோயின் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க, இவ தான் என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஹாய் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூமை நீ யூஸ் பண்ணிக்கோ, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, என்னோட கணவர் கிளம்பும் போதே எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல தீபிகா ரெடி ஆகிறதுக்காக போறா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்றாங்க. ஹீரோனோட கணவர் பெங்களூருக்கு வேலை பார்க்கறதுக்காக போறாரு இல்லையா, அதனால இவங்க போயிட்டு வரதுக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணும்போது வாட்ச்மேன் கிட்ட சொல்லி ஒரு ஆக்டிங் டிரைவரை போட்டு நம்ம காரே எடுத்துக்கலாம், எதுக்கு டாக்ஸி எல்லாம் பிடிச்சி போயிட்டு வந்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்கு ஆக்டிங் டிரைவர்லாம், அக்கா நம்ம ஊர்ல நீங்க டிராக்டர் ஓட்டுவீங்கல்ல அதே மாதிரி கார் ஓட்டுங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, சும்மா கொஞ்சம் நம்ம ஊர்ல வண்டி ஓட்டுறதுக்கும் இந்த ஊர்ல கார் ஓட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, அதனால எனக்கெல்லாம் கார் ஓட்ட வராது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, உனக்கு காரெல்லாம் ஓட்ட தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவ சும்மா விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம ஹீரோயின் வந்து 12 மணிக்குள்ள கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட மாமியார் சொல்லியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதனால நான் சீக்கிரமா ரெடி ஆகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் எனக்கு ட்ரெஸ் 3 நாளைக்கு மட்டும் எடுத்து வச்சிரு, அதிகமாலாம் வேணாம் அப்படின்னு ஹீரோனோட கணவர் சொல்றாருங்க. தீபிகா வீட்டில் இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோனோட கணவரும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. ஒன்னா காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது தான் ஹீரோனோட கணவருக்கு தெரிய வருது அவருடைய மொபைலை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 5 நிமிஷம் நான் ஓடி போய் மொபைல் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, 12 மணிக்குள்ள நான் கோயிலுக்கு போகல அப்படின்னா அத்தை பயங்கர டென்ஷன் ஆயிருவாங்க, அதனால நீங்க போய் மொபைல் எடுத்துட்டு கிளம்புங்க, நான் போயிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட கணவர் அங்கேயே காரை நிப்பாட்டிட்டு அவருடைய பிளாட்டுக்கு போறாருங்க. அங்க போயிட்டு தீபிகா கிட்ட என்னோட மொபைலை மிஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் தேட அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபிகா அப்படியே தேட ஆரம்பிக்கிறா. இவரும் அப்படியே தேடுற மாதிரி நடிக்கிறாருங்க. அப்பதான் தெரிய வருது தீபிகா மேல இவருக்கு கண்ணு இருக்கு, இவர் ஒரு தவறான பார்வையில தீபிகாவை பார்க்கறதுக்காக தான் வேணுனே உள்ள வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தீபிகாவோட மொபைல்ல இருந்து எனக்கு கால் பண்ணு, இதுதான் என்னோட நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபிகா கால் பண்ண உடனே போன் எங்க இருக்கு அப்படின்னு தெரியுதுங்க. லிஃப்ட் வேற ஒர்க் ஆகலையா, ரொம்ப வேகமா ஸ்டெப் ஏறி தான் மேல வந்தேன், கொஞ்சமா ஒரு ஹாட் வாட்டர் மட்டும் குடுக்குறியா, குடிச்சிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீபிகா போயிட்டு ஹாட் வாட்டர் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோனுடைய கணவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கிச்சனுக்குள்ள நுழையிறாருங்க. தீபிகாக்கு பின்னாடி வந்து தவறான எண்ணத்தோட நின்னுக்கிட்டு இருக்கிறாருங்க. தீபிகாக்கு ஹீரோனுடைய கணவர் பின்னாடி நின்னுட்டு இருக்கிறதே தெரியலங்க. கொஞ்சம் லைட்டா டச் ஆன உடனே தீபிகா விருக்குன்னு பயந்துடுறாங்க. அவங்க ஹாட் வாட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை சடனா தூக்கிடுறாங்க. அந்த சுடு தண்ணி ஹீரோனுடைய கணவர் மூஞ்சில பட்டு அவர் ஒரு செகண்ட் விருக்குன்னு ஷாக் ஆகி பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்லாப்லயே போய் தலையில அடிச்சு அப்படியே கீழே விழுந்துடுறாருங்க. அவ்வளவுதாங்க. கீழே விழுந்த ஹீரோனுடைய கணவர் கண்முழிக்கவே இல்ல, பக்கத்துல உட்காந்து தீபிகா அழுதுகிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போன நம்ம ஹீரோயின் தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. பார்த்தா காலையில எந்த இடத்துல காரை நிப்பாட்டி இருந்தாங்களோ அதே இடத்துல கார் நின்றுட்டு இருக்குதுங்க. என்னடா அது இவர் இன்னும் கிளம்பல போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வேகமா உள்ள வராங்க. லிஃப்ட் ஒர்க் ஆகல மேடம் அப்படின்னு சொல்ல அப்படியே படியேறியே ஹீரோயின் அவங்க ஃபிளாட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா கிச்சன்ல தீபிகா ஒரு மூலையில உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. நான் எதுவுமே பண்ணலக்கா அப்படின்ட்டு. ஹீரோனோட கணவர் அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாருங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோயின் கிட்ட தீபிகா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. கணவர் பக்கத்துல உட்காந்துட்டு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அப்ப கணவருடைய மொபைல் ரிங் ஆகிற சவுண்ட் கேக்குதுங்க. அண்ணா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போட்டா ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. அண்ணா அப்படிங்கிறது பையன் கிடையாது, அண்ணா அப்படிங்கிறது ஒரு பொண்ணு பேருங்க. சில இவர் பெங்களூருக்கு போற அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட சொல்லி வச்சிருந்தார் இல்லையா, அந்த அண்ணான்ற பொண்ணு கூட சேர்ந்து இவரு கோவாக்கு போலாம் அப்படின்றது தான் அவருடைய பிளான். இந்த பொண்ணு இவரு தான் பேசுறாரா அப்படின்றது கூட தெரியாம வரும்போது எனக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வாய்ஸை கேட்டு ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இவர் மேல உயிரையே வச்சிருந்தோம், இவர் இப்படி நமக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இந்த நேரம் பார்த்து பேச்சு மூச்சு இல்லாம கடந்த இந்த மனுஷன் பட்டுன்னு இருமுறாருங்க. அப்பதான் தெரிய வருது ஹீரோனோட கணவர் இன்னும் சாக கிடையாது, உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு. டக்குன்னு என்ன நினைச்சாங்கன்னே தெரியலங்க. அங்க பக்கத்துல இருக்கிற அருவாள் எடுத்து ஹீரோனோட கணவர் கழுத்துலயே ஹீரோனே ஒரு போட்டு போட்டுறாங்க. அவ்வளவுதான், கணவரோடைய சொல்லி முடிஞ்சுது. தக்காளி அதை பார்த்து தீபிகா மிரண்டு போயிடுறாங்க. இந்த அளவுக்கு ஹீரோயின் தன்னோட கணவர் மேல பாசம் வச்சிருந்தாங்களோ அந்த அளவுக்கு ஹீரோனோட கணவர் மேல கொலை வெறியும் வந்திருக்குது. சம்பவத்தை பண்ணிட்டாங்க. அங்கேயே உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க கை முகம் எல்லாமே ரத்தமா இருந்துகிட்டு இருக்கு. கரெக்டா கதவு தட்டுற சத்தம் கேக்குது. உடனடியா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போய் கதவை ஓபன் பண்ணா செக்யூரிட்டி தான் வந்திருக்காரு. கார் வந்து ரோட்லயே நின்னுட்டு இருக்கு. கொஞ்சம் வந்து எடுங்க மேடம் அப்படின்னு சொல்ல உடனடியா நம்ம ஹீரோயின் கீழே இறங்கி போறாங்க. அந்த காரை எடுத்து அப்படியே அழகா ரிவர்ஸ் எடுத்து போடுவாங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோனுடைய கணவர் வந்து ஆபீஸ் கிளம்பும் போது அந்த காரை 2-3 வாட்டி ஆஃப் பண்ணி தான் மூவ் பண்ணுவாரு. பட் இவங்க வந்து நல்லாவே காரை டிரைவ் பண்றாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த காட்சியை வச்ச மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் எடுத்து வெளியில வச்சுட்டு ஹீரோனும் தீபிகாவும் சேர்ந்து ஹீரோனோட கணவரை எடுத்துட்டு போய் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு லாக் பண்ணிடுறாங்க. கிரைம் சீனை கம்ப்ளீட்டா கிளியர் பண்றாங்க. அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்ததற்கான எந்த ஒரு தடயமும் இல்லாத அளவுக்கு கிளியர் பண்றாங்க. நிறைய வேலை செஞ்சு டயர்ட் ஆயிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இவங்களே ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோனோட மனசுக்குள்ள ஏகப்பட்ட சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. கணவன் இழந்ததுக்கு அப்புறம் ஹீரோனை என்னவா பார்ப்பாங்க, இல்ல இந்த விஷயத்த ஹீரோயின் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா வெளி உலகம் நம்மளை என்னவா பார்க்கும், நம்மளுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும், எல்லாமே ஹீரோனோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோனோட நடவடிக்கை எல்லாமே ரொம்ப நார்மலா இருக்குதுங்க. இந்த தீபிகா கேட்கிறா, என்னக்கா வீட்டில் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி இவ்வளோ சாதாரணமா உன்னால இருக்க முடியுது, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குதுக்கா, நம்ம போலீஸ்ல போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்ல, கோர்ட்டு கேஸ்னு போனோம்னா மொத்த பேரும் நம்மளை பத்தி தான் பேசுவாங்க, பேப்பர்ஸ் எல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கும், அது மட்டும் இல்லாம நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ண, நீ ஏன் அப்படி இருந்த அப்படின்னு எல்லோரும் நம்மளை பத்தி தான் பேசுவாங்க, தப்பு அவன் மேல இருந்தாலும் அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு சொல்றா, தப்பு ஃபுல்லா ஏன் மேலதான்க்கா, நான் இங்க வந்திருக்கவே கூடாது, நான் இங்க வந்ததுனால தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோன்னு சொல்றாங்க, ஊர் முழுக்க உங்க அப்பா கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாரு, ஒரு பெண் வேலைக்கு போறது அவருக்கு கௌரவ குறைச்சலா இருந்தது, பட் நீ வேலைக்கு போனா காசு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே உன்னை வேலைக்கு போக சொல்லிட்டாரு, இவ்வளவுதான் ஆம்பளைங்க நம்மள வெறும் பொருளாவும் பண்டமாவும் மட்டும்தான் பாக்குறாங்க, நீ ஜோசப் அப்படின்ற ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கல, அவனே கல்யாணம் பண்ணி வெளியூருக்கு போய் சந்தோஷமா வாழு, நீங்க வந்ததாவும் இதெல்லாம் நடந்ததாவும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. உங்களை விட்டுட்டு எப்படிக்கா அப்படின்னு தீபிகா கேட்க, கொரோனா வந்த புதுசுல நமக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொந்தக்காரங்களையே உதறி விட்டதை நம்ம ஏத்துக்கிட்டோம்ல, அதை கண்கூடா பார்த்தோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும், அதனால நீ போய் உன்னோட வேலையை பாரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. தீபிகா தான் போய் ஓபன் பண்றாங்க. பார்த்தா இந்த நான்சி தான் வந்து வந்திருக்காங்க. உங்களை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்கக்கா அப்படின்னு சொல்ல, சரி நீ உள்ள போய் ரெடி ஆகி வெளியில வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அரவிந்த் பார்க்கலான்னு வந்தேன், அரவிந்த் இல்ல அப்படிங்கும் போது அவர் பெங்களூருக்கு வேலை விஷயமா போயிருக்காரு, வரதுக்கு 3 நாள் ஆகும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. வீட்டுல சமைச்சேன், அவனுக்காக ஃபுட் எடுத்துட்டு வந்தேன், சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இந்த நான்சி கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தீபிகாவை இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க. இன்டர்வியூ நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனே அவங்கள ஒரு இடத்துல கொண்டு போய் டிராப் பண்ணி, நடந்ததெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல நம்ம ஹீரோனோட கணவர் டெட் பாடி இருக்குதுங்க. ஹீரோன் அதே வீட்டுல தான் இருந்துட்டு இருக்காங்க. மாமி கால் பண்றாங்க, ஏன் என்னாச்சு நீ எதுலயுமே கலந்துக்கல, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்ல, இல்ல கணவர் வெளியூருக்கு போயிருக்காரு, அதனால நான் லேட்டா தான் எழுந்திருக்கிறேன், லேட்டா தான் மொத்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி கோயிலுக்கு போலாம் வரியா அப்படிங்கும்போது, இல்ல இன்னைக்கு எனக்கு பீரியட்ஸ் அதனால நான் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் வீட்டுல தனியா இருக்காங்க. காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஹீரோன் போய் டோர் ஓபன் பண்ணா ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். நம்ம ஹீரோன் அவங்க கணவரோட ட்ரெஸ் வாஷிங் மிஷின்ல போடும்போது ஒரு ஸ்மெல் வந்தது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்மெல் இந்த பொண்ணு கிட்ட இருந்து வருதுங்க. இந்த பொண்ணு யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் ஸ்மெல் தான் நம்ம கணவரோட ட்ரெஸ்ல வந்தது அப்படின்னு ஹீரோன் யோசனை பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. அப்பதாங்க தெரிய வருது அந்த பொண்ணோட பேர் தான் அண்ணா. அந்த பொண்ணு தான் அன்னைக்கு நம்ம ஹீரோயினோட கணவருக்கு கால் பண்ணி பேசி இருந்திருக்காங்க. அரவிந்த் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, அரவிந்த் பெங்களூருக்கு போயிருக்காரு, 3 நாள் கழிச்சு தான் வருவாரு அப்படின்னு சொல்ல,
3 நாளா? அதான் 3 நாள் ஆச்சே, இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா வரல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேஷுவலா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த அண்ணாவை வெறுப்பேத்துற மாதிரி இந்த கல்யாண போட்டோவை காஃபி கப்ல பிரிண்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த கப்ல தண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. நீங்க யார் அப்படின்ற மாதிரி கேட்க, அரவிந்தோடைய கிளைண்ட் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. நீங்க அரவிந்துக்கு கால் பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, யூசுவலாவே என்னுடைய கணவர் ஆஃபீஸ் டைம்ல இருக்கும்போது கால் பண்ண மாட்டாரு, அது மட்டும் இல்லாம புருஷன் எங்க போனாலும் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு இன்டைரக்டா ஏதோ ஒரு விஷயத்த வச்சு பேசுறாங்க. சரி, நீங்க என்ன விஷயமே என்னோட கணவரை பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்ல நான் வந்துட்டு போனேன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இந்த அண்ணான்றவங்க கிளம்புறாங்க. இப்போ இந்த அண்ணா பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அரவிந்த் எங்க அப்படின்னு கேட்க, அவன் உங்க கூட தானே கோவா வரதா பிளான் இருந்தது, எங்கிட்ட கேட்கற அப்படிங்கும் போது அப்படிதான் பிளான் இருந்தது, ஆனா அவன் என் கூட வரவும் இல்ல, போன் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டான்றான் அப்படின்னு சொல்ல, சரி அவன் போன் எடுக்கல அப்படின்னா அவனா பார்த்து அவனா போன் பண்ணுவான், தேவையில்லாம நீ ஆபீஸ்க்கெல்லாம் வந்து இங்க ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காத, முத இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு இந்த அண்ணா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. சோ நம்ம ஹீரோனோட கணவரும் அண்ணாவும் பாத்தீங்கன்னா இல்லிசிட் அஃபேர்ல இருக்காங்க அப்படின்ற விஷயம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இதுல இருந்து தெரியுதுங்க. இந்த அண்ணா வீட்டுக்கு போகாம என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹீரோனோட அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியிலேயே காரை நிப்பாட்டி அங்க என்ன நடக்குது அப்படின்றத பாத்துக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கா நம்ம ஹீரோனோட கணவர் வராரா போறாரா அப்படின்றத செக் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி இருந்திருப்பாங்க. அதை கலெக்ட் பண்ணிட்டு போகும்போது அண்ணாவோட கார் நிக்கிறத ஹீரோன் பாத்துருவாங்க. அதுக்கப்புறம் அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அண்ணாக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்க, கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, மெக்கானிக் கால் பண்ணிருக்கேன், மெக்கானிக் வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோன் சொல்றாங்க, நீ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் அவர் வரப்போறதில்ல அப்படின்ட்டு. என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, அரவிந்த் தான் அவர் வரப்போறது கிடையாது, நீ வெயிட் பண்ணி லைஃபை வேஸ்ட் பண்ணிக்காத, அது மட்டும் இல்லாம உனக்கு பசியா இருந்துச்சுன்னா சொல்லு, நான் வீட்டில் நல்லா சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல கடுப்பாயிட்டு அண்ணா போனை கட் பண்ணிடுறாங்க. அங்க கட் பண்ணா ஒரு கதையை காட்டுறாங்க. பேசிக்கா நம்ம ஹீரோனுடைய கணவரும் இந்த அண்ணாவும் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அண்ணா பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடர்னான பொண்ணுங்க, அதனால நம்ம ஹீரோனுடைய கணவர் குடும்பத்தில் வந்து இந்த பொண்ணு நமக்கு சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்னு சொல்லி இவங்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஹீரோயினோட கணவருக்கு ஹீரோனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற பொண்ணு பூரணி ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அன்பா இருக்கக்கூடிய பொண்ணு, அதனால நீ அவ கூட ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு அவங்க அம்மா பயங்கரமா திட்டி இருக்கிறாங்க. அப்ப கூட நான் கிளைண்ட் கூட வெளியே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு அண்ணா கூட தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு ஹீரோனோட கணவர். கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க அம்மா திட்டுற பேச்சை கேட்டுட்டு நம்ம அண்ணா ரொம்பவே சேடா போய் உட்காந்துட்டாங்க. அப்ப கூட ஹீரோனுடைய கணவர், எனக்கு என் பொட்டாட்டியை பிடிக்கவே இல்லை, அவளோட சுண்டு விரல தோட்டத்துக்கு கூட எனக்கு பிடிக்காது தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாருங்க. பட் உண்மை என்னன்னா டெய்லி ஹீரோயின் கிட்ட அவர் ரொம்பவே ரொமான்டிக்கா நடந்துப்பாரு. அப்போ இவரு அண்ணா கிட்டயும் உண்மையா இல்ல, ஹீரோயின் கிட்டயும் உண்மையா இல்ல. அடுத்ததா ஹீரோனுடைய தங்கச்சி தீபிகா கிட்டயும் ட்ரை பண்ணும்போது தான் இந்த சம்பவமே நடந்திருக்குங்க. இவர் என்ன சொன்னாலும் இந்த அண்ணா வந்து பயங்கர கோவமா இருந்திருக்காங்க. அப்ப இவர் சொல்றாரு, ஆபீஸ் போனாலும் நிம்மதி இல்ல, வீட்டுக்கு போனாலும் நிம்மதி இல்ல, எனக்கு அவ கூட வாழ்றக்கே பிடிக்கல, அட்லீஸ்ட் உங்க கூட இருக்கும் போதுமாவது சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா நீயும் கோச்சுக்கிற அப்படி இப்படின்லாம் பேசி அண்ணாவை சமாதானப்படுத்தி அண்ணா கூடயும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஆர்டர் போட்ட கேக்கை வாங்கி அதை கட் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்க செஞ்ச கொலைக்கு ரிக்ரெட் பண்ற மாதிரியே தெரியலங்க. இப்போ இந்த அண்ணா என்ன பண்றாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னு தெரியுமா, என்கிட்ட ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்தாரு, நான் வந்து இன்சூரன்ஸ் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே இல்லை, அவர் எங்க போனாருன்னு தெரியல, நான் நேரா அவரோட வீட்டில் கூட போய் விசாரிச்சுட்டு வந்தேன், ஆனா அவங்களுக்கும் தெரியலன்னு சொல்றாங்க, அதனால தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கும்போது அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அரவிந்த்ன்றவர் மோசடி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் கேஸை எடுக்கிறாரு. ஆனா அண்ணா என்ன சொல்றாங்கன்னா ஒரு மோசடி எல்லாம் பண்ண கிடையாது, பட் அவர் கான்டாக்டே இல்லாம போயிட்டாரு, மேபி அவருக்கு ஏதாவது ஆயிருக்கலாம் இல்லையா, அந்த ஆங்கிள் நீங்க விசாரிங்க அப்படின்ற மாதிரி அண்ணா சொல்றாங்க. அரவிந்துக்கும் பாதிப்பு வராத மாதிரி விசாரிக்க சொல்றாங்க. ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம், காதல். இப்போ இந்த இன்ஸ்பெக்டரும் அவருடைய அசிஸ்டன்ட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு என்கொயரிக்காக வராங்க. ஹீரோன் அப்படியே பதறி போயிடுறாங்க. பட்டுன்னு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப நார்மலா வந்து டோர் ஓப்பன் பண்றாங்க. ஒரு சின்ன என்கொயரிக்காக தான் வந்திருக்கிறோம், உங்க ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு அப்படின்னு சொல்ல, எங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாமா வெயில் அலைஞ்சிட்டு வந்தோம், நீ ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உட்கார்றாங்க. நம்ம ஹீரோன் ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுல இந்த இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஐஸ் போட்டு தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, எங்க போய் ஐஸ் போடுறது, அதான் ஃப்ரீசருக்குள்ள டெட் பாடி இருக்குது, ஃப்ரீசர் ஓபன் பண்ணா கண்டிப்பா மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு இவங்க மயக்க வர மாதிரி உட்கார்ந்துறாங்க. என்னமாச்சு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு லோ பிபி இருக்கு சார் அப்படின்னு சொல்ல, அப்படியாம்மா நீ ஐஸ் எல்லாம் ஒன்றும் போட தேவையில்ல, ஜஸ்ட் என்கொயரிக்காக தான் வந்தோம், உங்க ஹஸ்பண்ட் வந்தாருன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அங்கிருந்து போயிடுறாங்க. எப்படியோ நம்ம ஹீரோயின் ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்றதுல இருந்து தப்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் பாக்குறதுக்காக அண்ணா போறாங்க. என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் அவங்க வீட்டில் போய் என்கொயரி பண்ணமா, எனக்கு ஒன்றும் ராங்கா தெரியற மாதிரிலாம் இல்ல, மேபி ஒரு 1 வீக் வேணா வெயிட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு
அப்படின்னு சொல்லும்போது, சார் ஒருத்தர் 1 வீக்கா காணோம்னு சொல்றேன், நீங்க என்னடானா அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, ஏமா புருஷனை காணோம்னு அந்த அம்மாவே கவலைப்படாம இருக்குது, நீ என்னமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது நான் பதில் சொல்லணும்னா அவங்க பொண்டாட்டி கிட்ட பதில் சொல்லிக்கிறேன், அவர் உங்ககிட்ட காசு வாங்கினதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்டா இல்லன்றீங்க, ஆன்லைன் டிரான்சாக்ஷனை காட்டுங்கன்னா அதுவும் பண்ணலான்றீங்க, எந்த ஆதாரமே இல்லாம அவரை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? யாரு மேலேயுமே ஆதாரம் இல்லாம கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுங்க அப்படின்னா நான் எப்படி எடுப்பேன்? வேணா கேஸ் மேல ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. உண்மையிலேயே நம்ம ஹீரோனுக்கு மயக்கம் வந்திருக்குதுங்க. செக் பண்ணி பார்த்ததுல தான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் கன்சீவா இருக்காங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்றதையும் டாக்டர் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்க நின்னுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. ஆக்சுவலாக போலீஸ்காரங்க தான் கால் பண்ணியிருக்காங்க போல. உடனடியாக அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோயின் அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா போலீஸ்காரங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில தான் நின்றுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இந்த அண்ணான்ற பொண்ணுக்கிட்ட உங்கள் ஹஸ்பண்ட் ஏதோ பணம் வாங்கியிருக்கிறாராமா, அதனால இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குதுமா, அதனால தான் நாங்கள் தொடர்ந்து தீவிரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரிலாம் அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லலை சார் அப்படின்னு சொல்ல, இந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு, கடைசியாக அவனோட கணவர்கிட்ட நீ எப்பமா பேசின அப்படின்ட்டு. அவர் ஊருக்கு கிளம்பி போகும்போது எனக்கு கால் பண்ணுது, அதுக்கப்புறம் நான் கால் பண்ணால் அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை, அப்புறம் அண்ணா எங்கள் வீட்டில் வந்து விசாரிச்சுட்டு போனாங்க, அதுக்கப்புறம் ஒருக்கா கால் பண்ண லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்ல, நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம் கிடைக்கல, உங்க ஹஸ்பண்ட் கார் எடுத்துட்டு போலையாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு சாவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை அன்லாக் பண்ணி உள்ள பார்த்தா உள்ள மொபைல் கிடக்குதுங்க. அந்த மொபைலை எடுத்து இது உங்க கணவனு தான் பாருங்க அப்படின்னு கேட்க, ஆமா சார் இது என்னோட கணவனு தான், ஆனா இது ஆன் ஆக மாட்டேது அப்படின்னு பதறம் அடையாதீங்க, வாங்க வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. அரவிந்தோடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உனக்கு தெரியுமாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் கல்யாணமான 2 வாரத்துல நாங்க இந்த இடத்துக்கு வந்துட்டோம், 3 மாசமா நாங்க இங்க தான் ஸ்டே பண்ணியிருக்கிறோம், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வச்சது கிடையாது, அவர் ஆஃபீஸ்க்கு போவார் வீட்டுக்கு வருவார், நான் வீட்டில இருந்து எல்லா வேலைகளையும் பார்த்துப்பேன், இதுதான் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையா இருந்தது அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. சரிம்மா ஊருக்கு போறவர் ஏன் கார் எடுத்துட்டு போக கிடையாது, அட்லீஸ்ட் ஏர்போர்ட்லயாவது கொண்டே காரை நிப்பாட்டிட்டு போயிருந்திருக்கலாமே, ஏன் கார் எடுத்துட்டு போல அப்படின்னு கேட்கும்போது, இல்ல காரை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பிச்சு விடுறேன், நான் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள காரை ரெடி பண்ணிட்டா ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு, ஆனா காரை எடுத்துட்டு போறதுக்கும் சர்வீஸ் பர்சன் யாருமே வரல அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. பேசிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நான்சி உள்ள வந்துட்டு, நீங்க எப்படி ஒரு பொண்ணு தனியா இருக்கும்போது வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், ஒரு லேடி கான்ஸ்டபிள் கூட இல்லாம எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, அந்த பொண்ணு கிட்ட நாங்க ஒன்னும் சத்தமெல்லாம் போட கிடையாதுங்க, ஒரு பேசிக் என்கொயரி தான் பண்ணிட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு எங்க ஊர்க்கார பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு யாரா வேணா இருந்துட்டு போட்டுங்க, தனியா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட வீட்டில் வந்து விசாரிக்கிறதெல்லாம் அநாகரிகம், நீங்க ஒரு லேடி கான்ஸ்டபிளை கூப்பிட்டு வந்து விசாரணை பண்ணுங்க, அப்படி இல்லைனா சர்ச் வாரண்ட் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த போலீஸ்காரங்க கிட்ட பதிலே இல்லை. போலீஸ்காரங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த அண்ணாவும் ஒரு லாயரும் பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டரை மீட் பண்றதுக்காக வராங்க. இந்த அண்ணா பார்த்து இன்ஸ்பெக்டர் பயங்கரமா திட்டுறாரு. அந்த மொபைல் போனை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது இந்த அண்ணாவும் ஹீரோனோட கணவரும் ஒரு நார்மல் கிளைண்ட்ஸ் மாதிரி பேசிக்கவே கிடையாது அப்படின்ட்டு. ஏகப்பட்ட போட்டோஸ் இருக்குது, எல்லாம் மோசமான போட்டோஸா இருக்குது, இதுக்காக அந்த ஆளை தேட சொன்ன அப்படின்றது இப்பதான் எனக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்ல, உடனே இந்த அண்ணா சொல்லிடுறாங்க, ஆமா சார் நாங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு பின்னாடி அப்படின்னு சொல்ல, மேடம் இதுக்கு பேர் ரிலேஷன்ஷிப் எல்லாம் கிடையாது, இல்லிசிட் ரிலேஷன்ஷிப், கள்ள தொடர்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வக்கீலுக்கு கோவம் வந்துருது, நீங்க எதுக்கு என்னோட கிளையண்டா அவமானப்படுத்துறீங்க அப்படின்ட்டு. சார் இந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா சார், நான் அவரை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நியாயமா பார்த்தா நான் உங்க மேலதான் சந்தேகப்படணும், ஏன்னா நீங்க அவர் கிளம்பி போறதுக்கு முன்னாடி வரைக்கும் போன்ல பேசி இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் அவர் காணாம போயிட்டாரு, போன்ல ஏகப்பட்ட மெசேஜஸ் ஏகப்பட்ட போட்டோஸ் இருந்திருக்கு, ஸோ நீங்க அவரை கொலை பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்காக நாடகம் ஆடலாம் இல்லையா அப்படின்னு சொல்ல, அந்த லாயர் என்ன சார் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சண்டைக்கு வராருங்க. இவங்களோட ஆர்குமெண்ட்ல உள்ள இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் வெளியில வந்து என்னையா இங்க சத்தம் அப்படின்ற மாதிரி கேட்க, இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. உடனே அண்ணாவை வீட்டுக்கு போக சொல்லிட்டு நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டரை உள்ள வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாருங்க. இந்த வழக்கு இன்வெஸ்டிகேஷன்ல அண்ணாக்கும் ஹீரோனோட கணவருக்கும் இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வழக்கு எதை பத்தி, அவனை காணோம் அப்படின்றத பத்தி தானே, அதை விட்டுட்டு நீ எதுக்கு தேவையில்லாத விஷயத்தில எல்லாம் மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்க, முதல்ல அவனோட பொண்டாட்டியை வர சொல்லு, பொண்டாட்டி கிட்ட விசாரணை பண்ணணும் அப்படிங்கும் போது, இல்ல சார் அவங்க ஸ்டேஷனுக்கெல்லாம் வர வைக்க முடியாது, அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த ஆளை கண்டுபிடிக்கிறத தவிர மற்ற எல்லாத்தையும் நீ தெரிஞ்சு வச்சிருக்கல அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் திட்டுறாருங்க. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கமிஷனர் பேசினதெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாருங்க. ஒரு வழக்குன்னு வந்துட்டா அந்த வழக்குல எல்லாத்தையுமே தானே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆகணும், இவர் என்ன அதை பார்க்காத இதை பார்க்காத இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, சின்ன புள்ளத்தனமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த அசிஸ்டன்ட் கமிஷனரை யாருக்குமே பிடிக்கல. இந்த ஆளுங்கட்சியோட சப்போர்ட்ல தான் இவர் இந்த போஸ்டிங்ல இருந்துட்டு இருக்கிறாரு, ஆட்சி மாற்றம் மட்டும் நடந்த உடனே இவரை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாருங்க. அதுக்கேற்ற மாதிரி தாங்க இந்த அசிஸ்டன்ட் கமிஷனரும் நடந்துக்கிறாரு. ஆக்சுவலா லேடி கான்ஸ்டபிள் டீ கொடுக்கறதுக்காக வருவாங்க, அவங்கள தவறான பார்வையில பாக்குறாருங்க. அவங்களோட பிசிக் நல்லா இல்ல, நல்ல பிசிக் இருக்கக்கூடிய ஆளுங்களை என் கூட வேலை பார்க்கறதுக்கு போட மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. சோ பெண்களை
தவறான முறையில் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்றது தெரிய வருதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் கமிஷனரை மீட் பண்ணுறாங்க. இங்கே பாருமா, என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத, நான் கேட்கறதுக்கு பட்டுன்னு பதில் சொல்லிடு. அரவிந்த் எங்கே போனா அப்படின்னு கேட்க, சார் அவர் ஆஃபீஸ் ஒர்க்காக வெளியூர் போகிறேன்னு சொல்லிட்டு போனவர் சார், அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. உன் புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறான் அப்படின்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சும் எப்படிமா உன்னால் அவ்வளோ கேஷுவலாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள்லாம் சேர்ந்து தான் என் புருஷனுக்கு தப்பான ஒரு ஆளுன்னு பேர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. எனக்கு என் புருஷனை நல்லா தெரியும், என் புருஷன் நல்லவன் அப்படின்ற மாதிரி பேச, ஏம்மா நான் ஒன்றும் சொல்ல கிடையாது, ஆதாரங்கள் சொல்லுது அப்படிங்கும்போது எதுவானாலும் பரவாயில்ல, என் புருஷனே வந்து சொல்லட்டும், என் புருஷனை கண்டுபிடிக்கிற வழியில பாருங்க சார் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இப்போ அண்ணா கிட்ட ஒரு பொண்ணு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, அரவிந்தையே நினைச்சுக்கிட்டு இருக்காம வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு இந்த அண்ணா சொல்றாங்க, இந்த ஆம்பளை உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த கல்யாணம், அப்படின்னா எனக்கு அப்பேற்பட்ட கல்யாணமே தேவையில்லை அப்படின்னு அவங்களோட குற்றத்தை நியாயப்படுத்துறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரவிந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த லவ்வை அண்ணானால விட முடியல. ஸோ இன்னும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதனால தான் அரவிந்தை விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் பார்த்தீங்கன்னா அண்ணாக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு என்னமோ அந்த பொம்பளைக்கும் அந்த ஆளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் போல, அந்த பொம்பளை கிளியராக ஏதோ ஒன்று மறைக்கிறான்னு தோணுது அப்படிங்கும்போது, என்ன சார் என்னென்னமோ சொல்றீங்க அப்படிங்கும்போது, இது ஜஸ்ட் யூகந்தாமா, ஆதாரங்கள் இல்லாமல் அந்த பொம்பளையும் குற்றவாளின்னு சொல்ல முடியாது, அந்த பொம்பளை ஏதாவது வாயை திறக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, என்ன சார் நான் ஏதாவது ஸ்டேஷனுக்கு வரணுமா அப்படின்ற மாதிரி அண்ணா கேட்க, ஸ்டேஷனுக்குலாம் வர வேண்டாம், உன்னோட வீடு அண்ணா நகரில் தான் இருக்குது, நானே வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காக அண்ணா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா அண்ணா கிட்ட, உன்னை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, ஏன்னா எனக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது, அதுக்கே பதில் தெரியாம தான் நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியல, நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ டீப்பாக லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவன் என்ன எதுக்காக கல்யாணம் பண்ணணும், வேண்டான்னு சொல்லியிருக்கலாமே. அவன் உன்னை ஏமாத்துறதுக்காக என்ன யூஸ் பண்ணானா, இல்லை என்ன ஏமாத்துறதுக்காக உன்னை யூஸ் பண்ணானான்னு ஒன்றும் புரியல. இங்க பாரு பூர்ணி, நான் என்ன சொல்றதுக்காக இங்க வந்தனோ அதை நான் சொல்லிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஒரு விஷயத்த சொல்றாங்க. நான் ஆசைப்பட்டது எல்லாமே சின்னதா ஒரு அழகான குடும்பம் தான், அதனால தான் நான் அரவிந்தை காதலிச்சேன். ஆனா அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணாம உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமும் என்னால் அரவிந்தை விட முடியல, அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நான் பிரெக்னெண்டா இருக்கேன், அதற்கு காரணம் அரவிந்த் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எழுந்து அழுதுட்டே போயிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாயிடுறாங்க. இப்போ அண்ணா கிட்ட இந்த கேஸ் விஷயமா பேசுறதுக்காக அசிஸ்டன்ட் கமிஷனர் வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. அண்ணா பார்த்தீங்கன்னா காஃபி போட்டு கொடுக்க, அண்ணா கிட்ட அப்படியே நல்ல விதமா அசிஸ்டன்ட் கமிஷனர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அண்ணா கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அண்ணா பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் கமிஷனரை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அதுக்கு இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்றாரு, என்ன நீ என்ன தள்ளி விடுற, நீ ஒன்றும் உத்தமி கிடையாது, அது உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாண்டா நான் உத்தமி கிடையாது, அதுக்காக உன் கூடலாம் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அண்ணாவை போட்டு அடி அடின்னு அடிச்சு பாலியல் வன்புணர்வு பண்றதுக்கு முயற்சி பண்றாருங்க. அரவிந்த கொலை பண்ணதுக்கு இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோயின் கில்ட்டாக ஃபீல் பண்ண கிடையாதுங்க. ஆனால் இந்த அண்ணா வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்திருக்குது. உடனடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அண்ணாவை மீட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அப்போ அண்ணா பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக தான் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் பண்ண சம்பவம் எல்லாம் நடக்காத மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுறாங்க. அரவிந்த் ஒன்று உண்மையாக காதலிச்சானா பொய்யா காதலிச்சானா அப்படின்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக புரியுது, அவன் உனக்கும் உண்மையா இல்லை எனக்கும் உண்மையா இல்லைன்னு. உன்னோட பிரச்சனை உன்னோட குழந்தைக்கு அப்பா யாரு அப்படின்றது தான், ஆனால் எனக்கு அந்த குடுப்பின கூட இல்லாம போயிடுச்சு. அப்பம் பேரை வச்சு தானே ஜாதியும் சனமும் உருவாகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உன்னை மன்னிக்கிற நிலைமையில நான் இருந்தேன், ஆனா இப்போ நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் தான் அரவிந்த வெட்டி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் டோர் ஓப்பன் ஆகுதுங்க. தக்காளி அங்கதாங்க இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நம்ம அண்ணா இருக்காங்க இல்லையா, அசிஸ்டன்ட் கமிஷனரை போட்டு பொளந்து போட்டு தள்ளிட்டாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்திருக்காங்க. அவரோட வெயிட் தாங்க முடியாம அந்த ஃப்ரிட்ஜ் டோர் ஓப்பன் ஆயிருக்குது. இத நம்ம ஹீரோயின் கண்ணால பாத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கிரைமை மறைக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காக வராருங்க. ஆக்சுவலா அப்போ இன்ஸ்பெக்டரா இருந்தவரை வந்து டிராஃபிக் டியூட்டிக்கு மாத்திட்டாங்க. நான் அதே ஸ்டேஷனுக்கு எஸ்ஐயா ப்ரொமோட் ஆகி வேலை பார்த்துட்டு இருக்கிறமா, இந்த வழியா வந்தேன், அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், ஒரே ஊர்க்காரங்களாச்சே அப்படின்ற மாதிரி பேசுறாருங்க. நீங்க கவலையே படாதீங்க, உங்க கணவர் காணாம போயிட்டார் இல்லையா, நான் ஏதாவது முயற்சி பண்ணி உங்க கணவரை கண்டுபிடிச்சே தீருவோமா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாருங்க. பார்த்தா அதே வீட்டில் தான் அண்ணா இருக்கிறாங்க. அண்ணா பார்த்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஹீரோயின் இப்போ பிரெக்னெண்டா இல்ல, அண்ணா மட்டும் தான் பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. ஹீரோயின் வீக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால அபார்ட் ஆயிடுச்சாட்டு இருக்குங்க. அப்ப அந்த கான்ஸ்டபிள் இவங்களை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்ப அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில ஒரு நாய் பாத்தீங்கன்னா பெரிய எலும்பு துண்டை போட்டு பயங்கரமா கடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த எலும்பு துண்டு ஆடோட எலும்பு துண்டு மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா அது மனிதனோட எலும்பு துண்டு அப்படின்றது இந்த போலீஸ் ஆபீசருக்கு தெரிய வருதுங்க. தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ராத்திரி நேரத்துல கணவனை கொஞ்சம் கொஞ்சமா சமைச்சு ரோட்ல இருக்கக்கூடிய நாய்களுக்கு பிரியாணியா போட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.